ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி, அதுவும் இல்லாமல் ஊரில் வந்து திருவிழா. இது வந்து ஒரு 2 வாரம் பக்கம் நடக்கும். காப்பு கட்டி அதுக்கப்புறம் பொங்கல் இதெல்லாம் நிறையா நடக்கும். கடைசி நாள் திருவிழா அன்னைக்கு எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ்லாம். பொங்கல் அப்போ அந்த திருவிழா முடிஞ்சு பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜே எடுக்கணும். மற்ற டயத்தில் ஃபுல்லாக வெஜ் தான் சமைப்பாங்க. ஏன்னா காப்பு கட்டியிருக்கனால கடைசி நாள் திருவிழா அன்னைக்கு நான்வெஜ்ஜு மட்டனு மீன் சிக்கன் எல்லாமே எடுத்துருந்தாங்க. மட்டன் குழம்பு வச்சுட்டு சிக்கன் மசாலா, மீன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு பீஸில் மட்டும் எடுத்து வறுக்கலான்னு சொல்லிட்டு அந்த மண்டையும் வாழையும் குழம்பு வச்சுட்டாங்க. அது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 4 நாள் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுத்து எடுத்துக்கிறேன். அது வந்து ஆயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றலை, இல்லை ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிட்டு அதிலே எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சமைச்சு சாப்பிட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, மட்டன் குழம்பு, ஃபிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.